ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ். இன்னைக்கு பாப்பாக்கு வேக்சின் டே. இவங்க 2 பேரும் ஒரு 8 o'clock போல தான் எழுந்தாங்க. எல்லாருக்குமே கோல்டா இருந்தது, பாப்பாக்கு, அப்புக்கு, எனக்கு. ஸோ 1 வீக் போல வேக்சின் வந்து நான் தள்ளி போட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் கூட்டிட்டு போலான்னு எல்லா குழந்தைங்களெல்லாம் குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் எழுந்து இஞ்சி போட்டு பிளாக் டீ எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா குழந்தைங்க எழுந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பு எழுந்தது கொஞ்சமா பால் கொடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா தான் டிஃபன் சாப்பிடுவான். பசங்கள விளையாட விட்டுக்கிட்டே டிஃபனும் வந்து நான் எப்பயுமே ரெடி பண்ணிடுவேன். ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா கரெக்டா தூங்கி எழுந்துட்டாங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. கொஞ்சம் அரகர தூக்கத்துல எழுந்துட்டாங்க அப்படின்னா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு 2 daysல வீட்ல எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்கள பாத்துக்கிறது ஒர்க்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தம்பியோட வைஃப் இருக்காங்க அப்படிங்கறதால பசங்களுக்கும் நல்லா ஜாலியா விளையாட்டு காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். இன்னைக்கு டிஃபனுக்கு இட்லியும் சாம்பாரும் தான் வச்சிருந்தேன். பைத்தம் பருப்பு சாம்பார் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதால அதை தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வேக்சின் போடுறதுக்கு கிளம்பிட்டேன். வேக்சின் போட்டுட்டு அப்படியே பாட்டி வீட்டுக்கும் போயிருந்தோம். அவங்க வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அகைன் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாட்டி வீட்டுல இருந்து கிளம்பி வர்றதுக்கே 12:30க்கு மேல ஆயிடுச்சு. சரி, 1 part ரெசிபியா ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி வெஜ் பிரியாணி தான் நான் செஞ்சிருந்தேன். பாப்பா தூங்கிட்டு இருந்தா. ஸோ தூங்கும் போதே ஏதாவது ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெசல் வாஷர்ஸ், வீடு கூட்டி பெருக்கிறது எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த வேக்சின்க்கு ஃபீவர் வராது, பட் டயர்டா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் பாப்பாவும் கொஞ்சம் டயர்டா தூங்கிட்டே இருந்தா. எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறமா லஞ்சும் நான் எடுத்துக்கிட்டேன். ரைத்தா வச்சு நான் இன்னைக்கு லஞ்ச் முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்காக ராகி ரொட்டி தான் செய்யலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். அப்புக்கும் பாப்பாக்கும் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுல கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறதால இது வந்து கொடுக்கல நானு. பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் அரைச்சு போட்டு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கறதால கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். அதனால பாப்பாக்கும் அப்புக்கும் மட்டும் செப்பரேட்டா நான் கோதுமை மாவுல சப்பாத்தி போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். சப்பாத்திக்கும் ராகி ரொட்டிக்கும் சேர்த்தே நான் கடலை சட்னி வந்து அரைச்சு வச்சிருந்தேன். ராகி மாவு ரொட்டி செய்றீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கடலை சட்னி அரைச்சிக்கோங்க. அதுதான் நல்ல காம்பினேஷனா இருக்கும். அப்புக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நான் தான் வந்து ஊட்டி விட்டு பழகிட்டேன். இப்பெல்லாம் பாப்பாக்கு வந்து இப்ப இருந்தே நான் எடுத்து சாப்பிடுற அந்த பழக்கத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டேன். அப்புக்கு அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து பழகல. இப்போ வரைக்குமே அவனுக்கு வந்து என்னால அந்த மாதிரி பழக்க முடியல. 2 பேருக்குமே இந்த மாதிரி சப்பாத்தி சுட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல வந்து நான் பிச்சு போட்டு கொடுத்துருவேன். பட் அவங்க வந்து 1 வாய் 2 வாய் அந்த மாதிரி தான் எடுத்து சாப்பிடுவாங்க. மீதி எல்லாம் இறைச்சி வைக்கிறது, அந்த மாதிரி தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்டொமக் ஃபுல் ஆகாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே மோஸ்ட்லி நானே 2 பேருக்கும் ஊட்டி விட்டுடுறேன். இப்பெல்லாம் 2 பேருக்குமே இந்த மாதிரி பவுல்ல போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா விளையாடுறாங்க, இறைக்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறாங்க அப்படிங்கறதால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னதான் நான் இந்த மாதிரி பண்ணாலும் அகைன் நான் வந்து பசங்களுக்கு ஊட்டி விடுறது உண்டு. சாப்பிடுறாங்களோ இல்லையோ மெனக்கெட்டு நான் வந்து அகைன் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு அதை வந்து ஊட்டி விட்டாதான் எனக்கு வந்து கொஞ்சம் மன நிறைவா இருக்கும். பசங்களுக்கு டின்னர் கொடுத்ததுக்கு அப்புறமா ராகி ரொட்டி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ராகி ரொட்டி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணி கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் துணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை தண்ணியில போட்டு நினைச்சதுக்கு அப்புறமா நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ரொட்டி கட்டை மேல போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கையில தண்ணி தொட்டுனதுக்கு அப்புறமா நம்ம தட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல நம்ம தட்டி எடுத்துக்கணும். ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப தடிமனாவும் இல்லாம ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். மெலிசா தட்டிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கனமா இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா இருக்காது. மீடியம் சைஸ்ல இருந்தாதான் கரெக்டா இருக்கும். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரொட்டியை ஒன்னொன்னா போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சு வேக விட்டுக்கலாம். ஹை ஃபிளேம்ல வச்சோம்னா டக்குன்னு ரெடி ஆயிடும், ஆனா உள்ளெல்லாம் வெந்திருக்காது. ஒரு சைடு ஒரு நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ராகி மாவு ரொட்டிக்கு எப்போதுமே கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இதுல கொஞ்சம் அதிகமான பூண்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஃபுல் ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அது ஒரு ஷார்ட்ஸா நான் போடுறேன். கடலை சட்னி கொஞ்சம் ஸ்பைசியா தான் நான் செஞ்சிருந்தேன். காம்பினேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்ல நீங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சது உண்டா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியும் கூட. குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பைசஸ கொஞ்சமா கம்மி பண்ணி நீங்க ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் இன்னைக்கு பூண்டு, வரமிளகாய், அதுக்கப்புறம் கடலை இதெல்லாம் வந்து அரைச்சு போட்டதால கொஞ்சம் ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ரா தெரியுது. அதனால பாப்பாக்கும் அப்புக்கும் தனியா செஞ்சுக்கிட்டேன். எப்போதுமே நைட் டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் விளையாடுவாங்க. பட் பாப்பா வந்து இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தா அப்படிங்கறதால அப்பு வந்து கம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தான். பட் பாப்பாவால முடியல, கொஞ்சம் டயர்டா படுத்துட்டு இருந்தா. நைட் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறமா பால்லாம் காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு அரைச்சி எடுத்து வச்சிருந்தேன். அதையும் நான் எடுத்து மாத்தி வச்சிருந்தேன்.
அவ்வளவுதான் இன்னைக்கு டே இன் மை லைஃப் குக்கிங் வீடியோ. இதுதான் இன்னைக்கு ஷார்ட் ஸ்டோரி. எதை பத்தி அப்படின்னா லக்ஷ்மி தேவியை பத்தி தான். லக்ஷ்மி தேவி எங்கு வாசம் செய்வாள் அதை பத்தின வீடியோ தான். பொதுவா மகாலட்சுமி தாயார் தாமரை பூவில் வாசம் செய்பவள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மகாலட்சுமி தாயாருக்கு ஈஸ்வரி, ஹரிணி, சூர்யா, பிங்களா, புஷ்பகரணி, சந்திரா அப்படின்னு நிறைய பெயர்கள் உண்டு. மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பூ அப்படின்னா செவ்வந்தி பூ அப்படின்னு சொல்லப்படுற சாமந்தி பூ தான். நெல்லி மரத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால துவாதசி அன்று நெல்லிக்கனியை உணவில் சேர்த்து கொண்டால் ஏகாதசி விரதத்தின் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆதிசங்கரனுக்கு துவாதசி என்று நெல்லிக்கனியை தானமாக கொடுத்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா சோஸ்திரம் பாடி லட்சுமி அருளால் பெருஞ்செல்வம் கிடைக்க செய்தார். அதே போல மகாலட்சுமி தாயார் வில்வ மரத்தில் இருப்பதாக ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதனால மாத பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, திங்கட்கிழமை, நவமி ஆகிய நாட்களில் வில்வத்தை மரத்திலிருந்து பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பசுவோட பின்புறத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகம். இதனாலதான் கோபூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தரிசனம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவே பிடித்த துளசி லக்ஷ்மியின் அம்சமாகும். வீட்டில் துளசி மாடம் வைத்து தினமும் அதை சுற்றி வந்து வழிபட்டால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வாழை இலை, மாவிலை, எலுமிச்சை பழம் இதுலயும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. அதனாலதான் சுபகாரியங்கள்ல இது அதிகமா பயன்படுத்தப்படுது. பெண்களுக்கு தலைமுடியின் முன்வகிட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. அதனாலதான் திருமணமான பெண்கள் முன்வகிட்டில் குங்குமம் இட்டுக் கொள்வது. திருமணமான பெண்கள் முன்வகிட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அப்படிங்கறதால குங்குமம் இட்டுக் கொள்ள வேண்டும். இதன் மூலமா கணவரோட ஆயுட்காலம் நீண்டு இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. தீபாவளி அன்று மட்டும் அதிகாலை மகாலட்சுமி தாயார் நல்லெண்ணெயில் வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல யானையின் முகத்திலும் குதிரையின் முகத்திலும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. மகாலட்சுமி தாயார் ஓரிடத்தில் நிலைக்க மாட்டாள். அதனால் சஞ்சலா, சபலா என்ற பெயர்களும் அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் பிரம்மனுடன் பிறந்தவள். இருவரும் நிறமும் செம்பொன் நிறமாக இருக்கும். மகாலட்சுமி தாயார் செல்வத்தின் அதிபதி. தீபாவளி அன்று லட்சுமி பூஜை செய்தால் செல்வம் இரட்டிப்பாகும் அப்படிங்கிறது ஐதீகம். வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு அஷ்டபோக பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பப்படுது. அதே போல மகாலட்சுமி தாயாரை நவராத்திரி நேரத்தில் வணங்க சகல செல்வங்களும் கிடைக்கும், நல்ல நன்மைகளும் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம். இன்னைக்கான ஷார்ட் ஸ்டோரி இதுதான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இன்னையோட கிவ் அவே கொஸ்டின் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். பாப்பாக்கு வேக்சின் போட்டுட்டு நான் எங்க போயிருந்தேன், அகைன் வீட்டுக்கு ரிட்டர்ன் எத்தனை மணிக்கு நான் வந்திருந்தேன், அதோட இன்னைக்கான ஷார்ட் ஸ்டோரி எதை பத்தினது, இதுதான் இன்னைக்கோட கிவ் அவே கொஸ்டின். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. பை.